ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கூடிய ஒரு சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்பா தனக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை இருக்குது, வாய்க்கு கைக்கு தான் சரியா இருக்குது, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வட்டிக்கு கட்டினவன் வாசல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காண்டி புள்ள படிக்க வேணா, கூட வேலைக்கு வேணா உங்களை கூப்பிடல. அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்க எல்லாம் 7 வயசுக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருக்கணும். பல பேர் வேணாம், நம்மளால என்ன பண்ண முடியும், இழுத்து இன்னும் கொஞ்ச நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கறது 8 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, 10 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, சொந்தக்காரன் கடன் வாங்க முடியுமா, அரசாங்கத்துல ஏதாவது லோன் கொடுக்கறாங்களா அதை பார்க்க முடியுமா, கூடுதலாக உழைக்க முடியுமா அப்பா யோசிச்சார். அவருக்கு இன்னமும் காலத்துல 2வது பிள்ளை வருது, நெருக்கடி வந்தப்ப ஒரு பிள்ளையை படிப்பை நிறுத்திடுவோம் அவர் யோசிக்கல. இன்னமும் இந்த 2வது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தாரு. அம்மாவுடைய நகை அடமானம் வச்சாரு, அவர் வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் சேமிச்சு வச்சாரு, சின்னதாக சொத்தின் ஒரு பகுதியை வித்தார். என் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்க, டாக்டர் ஆக்கி பார்க்க, அல்லது ஒரு ஆடிட்டர் ஆக்கி பார்க்க, ஒரு நல்ல மனுஷனாக்கி பார்க்க, ஒரு பதவியில் உட்கார்ந்து வச்சு அழகு பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருந்தது என்பதை தான் உங்கள் தந்தை கணக்கு போட்டார். என்னவெல்லாம் இல்லை என்று கணக்கு போட்டிருந்தால் நீங்கள் இங்கே இல்லை. நம்ம தந்தைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். என் மகனை ஆளாக்கி பார்க்க, என் மகளை ஆளாக்கி பார்க்க என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தார். என்னோட உழைப்பு இருக்கிறது, கூடுதலாக உழைக்கிறேன், இதோ உதவிக்கு வருவதற்கு ஒரு சொந்தக்காரருக்கு அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறேன், அதை திரும்ப கடனாக கொடுக்கிறேன். நான் உழைப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியும் உழைக்க சொல்லுகிறேன். என்னுடைய 3 வேளை சாப்பாடுல இருந்து 1 வேளை சாப்பாட்டை நான் இறுக்கி பிடிக்கிறேன். 2 சட்டை வாங்குற இடத்துல 1 சட்டை வாங்குறேன், ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல வாழைப்பழம் வாங்குறேன்னு எப்படி யோசார்? உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம், அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் என்றால் படியுங்கள், அவ்வளவுதான். அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும்னா, 2 ஆப்பிள் ஒரு வீட்டுல இருக்கு அல்லது 1 ஆப்பிள் இருக்குன்னா, அழுகிய ஆப்பிளையே எடுத்து சாப்பிடுகிற அப்பாக்களின் தியாகத்திற்கு முன்னால் நீங்கள் படிச்சு என்ன படிக்காம என்ன? வீட்டுல என்னையா கவனிச்சிருங்களா உங்க அப்பாக்களை? ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை திங்கிறார்கள் இன்னமும் அப்பாக்கள். நல்ல பக்கம் என் பிள்ளைக்கு வேணும் நினைக்கக்கூடிய அப்பா உலகத்துல நம்ம ஊர்ல மட்டும் இருக்கான். அவன் தியாகத்திற்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் சும்மா ஒண்ணு கிடையாது. இட் இஸ் a reciprocation. Don't think it is your duty. இது நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செலுத்தும் நன்றிக்கடன். நீங்கள் நண்புக்கு படிப்பு என்பது வேலை தேடும் ஏற்பாடு அல்ல. உங்கள் பெரியவர்களுக்கும் உங்கள் பெற்றவர்களுக்கும் உங்களுக்கு உதவியவர்களுக்கும் அரசுக்கும் தனி மனிதர்களுக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிறதுக்காக ஊர் எல்லையில ஏதோ ஒரு மூக்கமா கிளவி 3 ரூபா காசு எடுத்து வைக்கிது, எங்கோட்டு பிள்ளைய படிக்கட்டும். அந்த பாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ரத்த பந்தம் இருக்கா? கிடையாது. என் புள்ள படிக்கட்டும் சொன்ன அந்த மூக்குத்தி போட்ட பாட்டிக்கு நீங்க பேரன்னா, அந்த பாட்டியை காப்பாற்றுறது உங்க பொறுப்பு தான். It is your responsibility to safeguard this society. This is a high time for you to give thanks to the society. இந்த சமூகத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கான காலகட்டமாக இதை பாருங்கள். எத்தனை அவமானங்களை உங்கள் தந்தை சந்தித்திருப்பார், எத்தனை அவமானங்களை உங்கள் தாய் கடந்திருப்பார். ஏதோ ஒரு அவசரத்திற்காக, பிள்ளையுடைய ஃபீஸுக்காக, படிப்புக்காக, புக்குக்காக, ஷூக்காக, டிரெஸ்ஸுக்காக, டூருக்காக, அறிவியல் எக்ஸிபிஷனுக்காக 1/2 பவுன் வச்சிருந்த தங்கத்தை கூட அடமான